ஹலோ விவர்ஸ், இது ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் 24. இந்த வீடியோவில் ஆரி எம்ப்ராய்டரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வீல் ஸ்டிச் சொல்லித்தர போகிறேன். ஸோ அந்த வீல் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நம்ம 2 டைப்பில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு டைப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்குள்ளே இன்னொரு ரவுண்டு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ த்ரெட்டை மேலே கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இங்கேருந்து புல் பண்ணி மேலே கொண்டு போகிறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேப் விட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். அகெயின் இப்போது அந்த உள்ளே இருக்கிற சின்ன ரவுண்டில் இங்கே வந்து அவ்வளோவா கேப் இருக்கக்கூடாது, கொஞ்சம் க்ளோஸராக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு புல் பண்ணி திரும்பவும் முன்னாடி போட்ட ஸ்டிச் கிட்ட கொண்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போது பக்கத்தில் இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் தள்ளி வரணும். ஸோ அகெயின் இந்த சின்ன ரவுண்டுக்கு போகும்போது கொஞ்சம் கிட்ட போடணும். ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கேருந்து புல் பண்ணி மேலே கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதே மாதிரி இந்த ஃபுல் ரவுண்டுக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற ரவுண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவனான கேப்பில் கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் விட்டுட்டு ஸ்டிச் எடுக்கணும். அண்ட் அந்த உள்ளே இருக்கிற அந்த சின்ன ரவுண்டுன்னு வரும்போது கிட்ட கிட்ட எடுக்கணும். ஸோ ரெண்டுத்துக்குமான இன்டர்வலும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். இப்போ எங்கே அதிகமாக எடுக்கிறோமோ அங்கே வந்து ஒரு ஈக்குவல் இன்டர்வெல்ல எடுக்கணும். அதே மாதிரி உள்ளேயுமே ஈக்குவலாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. இல்லைனா அந்த வீலோட அந்த லைன்ஸ் வந்து ஒரு மாதிரி கோணலாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் இதுதான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்றது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஸ்டிச்சோட கேப்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் ஒரு ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே தெரியும். ஒரு ஸ்டிச்சும் எடுக்கிறப்போ அந்த கோடு மாதிரி விழுது இல்லையா, அது வந்து அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இன்னொரு கோடுக்கு வந்து ஈக்குவலாக வரா மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வீல் வந்து பார்க்க அழகாக தெரியும். ஸோ இப்போ நடுவில் இருக்கிற கேப் வந்து ஸ்டிச்சை இது ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டோன் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக முடித்தாச்சு. இந்த இடத்துல நாட் போட்டு இந்த வீல் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சென்டரில் உள்ள கேப்பில் வந்து ஒரு ஸ்டோன் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டோன் தான் இல்லை, நமக்கு பீட் வேணும்னாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறது, அந்த மாதிரி இதை எப்படி வேணால் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வீல் ஸ்டிச்சோட ஃபஸ்ட்டு டைப்பு. இப்போது நெக்ஸ்ட் டைப் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப்புக்கும் நான் வந்து இதே மாதிரி ஒரு ரவுண்டு ட்ரா பண்ணிக்கிறேன். சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம சின்னதாக இன்னொரு ரவுண்டு போட்டோம் இல்லையா, அது போட போகிறது கிடையாது. இப்போ இந்த டாட்டை வச்சு தான் நம்ம ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாட்டுக்கு கொண்டு வந்து இங்கேருந்து புல் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் வைக்கணும். ஸோ இந்த ஸ்டிச் வச்சதுக்கப்புறமா பக்கத்தில் இங்கே கொண்டு வரணும். கொஞ்சம் கேப் விட்டு அங்கே ஒரு ஸ்டிச் வச்சுட்டு திருப்பி இந்த சென்டருக்கு கொண்டு வந்து அங்கேருந்து புல் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இப்போ எல்லா ஸ்டிச்சஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டருக்கு வரணும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் மெத்தடில் பண்ண மாதிரி தான், பட் அதில் ரவுண்டில் போட்டோம். இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபுல் ரவுண்டையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ எல்லா ஸ்டிச்சுமே பார்த்திங்கன்னா அந்த சென்டருக்குள்ளே தான் வரணும். ஸோ இது நம்ம போட போட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டரில் சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். பட் அதுதான் உங்களுக்கு டிசைன். அந்த ஹோல் அப்படியே தான் இருக்கணும், அதை நம்ம எதுவும் ஃபில் பண்ண மாட்டோம். இந்த பர்டிகுலர் ஸ்டிச்சை வந்து நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலுமே இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சுன்னு சொல்வேன். ஏன்னா நம்ம வந்து த்ரெட் ஒர்க்கில் தான் ஒரு ப்ளவுஸை டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அப்போ வந்து அதில் டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ரொம்ப க்ரியேட்டிவாக அழகாக அந்த டிசைன் அமையும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நாட் போட்டு இந்த டிசைனை முடிச்சுக்கலாம். இப்போது இந்த வீல் டிசைனில் 2 டைப் இந்த வீடியோவில் பார்த்தோம். 2த்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா த்ரெட் ஒர்க்குன்னு வரும்போது அதில் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை காட்டுறதுக்கு இந்த ஸ்டிச்சஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.